வருஷம் சாமி ஆகுது? இப்போ 5 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கோயில் வேலை நடந்துச்சு. கோயில் வேலை நடந்ததுக்கு முடிஞ்சு இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் நடந்துக்கிருக்கு. எப்படி ஆரம்பிச்சிங்க? எதுவும் இது அப்பா காலத்துலேருந்து ஒரு 70 ஆண்டு காலமாக பழனிக்கு பாத யாத்திரை போய்க்கிருக்கேன். அப்போ அப்பா மறைவுக்கு பின்னால் ஒரு 20 வருஷமாக நம்ம கூட்டிகிட்டு போய்க்கிருந்தேன் பாத யாத்திரைக்கு. இந்த கொரோனா டைமில் போக முடியாதுன்றனால இந்த செகண்ட் டைம் கொரோனா வந்துச்சு பாருங்க, அந்த நேரம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எல்லா மக்களையும் ரிலீஸ் பண்ணி விடையில நாங்கள் எல்லாரும் ஆடி 18க்கு தான் கோயிலுக்கு போவோம். அப்போ எல்லா பேரும் அந்த ஆணி 1ஆம் தேதி எல்லா பேரும் மாலை போட்டாங்க. மாலை போட்டு விரதத்தில் இருக்கையில் மறுபடியும் செகண்ட் டைம் கொரோனா பரவி எல்லாத்தையும் லாக் பண்ணாங்க. லாக் பண்ணையில் இந்த போட்ட மாலையை கலட்டுறதுக்கு மனம் இல்லாமல் நம்ம போய் ஒரு குருநாதராக இருந்துக்கிட்டு நம்ம போய் எப்படி மாலையை கழட்டுங்கன்னு சொல்ல முடியும்? விரதம் இருந்தவங்க மனசு வேதனை போதும்ல. அதனால் முருகப்பெருமான்ட்ட என்ன சொல்கிறேன், ஒன்று நம்ம பிராணனை போகணும், இல்லைன்னா கோயில் திறக்கணும் அப்படி சொல்லி முருகப்பெருமான்ட்ட வேண்டிட்டு போய் படுத்துடுறான். முத நாள் மௌனம் விரதம் இருந்தோம்னா சாப்பிட மாட்டான். அதனால் 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள் நைட்டு முருகப்பெருமான் கனவுல, அப்போ இது பூரா வயல் பக்கத்தில் பூரா முள் செடியுமா இருக்கு. அங்கனக்குள்ளே மாவலிங்க மரம்னு ஒரு மரம் இருந்துச்சு. மரத்து அடியில் முருகப்பெருமான் பத்மாசனம் போட்டு உட்காந்துருந்தாங்க கனவுல. தலையில் ஒரு ருத்ராட்சம், கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டு பத்மாசனம் போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் இப்போ வீட்டில் இருந்து எட்டி பார்க்குறேன், கூப்பிட்றாங்க. இப்போ போனால் கனவுல கிட்டக்க நெருங்க முடியலை, நடந்து கிட்டக்க போக முடியல, கனவுல சாமி பக்கத்தில் முருகப்பெருமான் பக்கத்தில் நெருங்க முடியல. அப்போ மண்டிக்காலை போட்டு இழுத்துக்கிட்டே போனேன். போய் வாயில் கையை வச்சுக்கிட்டு, ஐயா இப்படி வந்து ஒரு இந்த இந்த ஏழையோட வீட்டுக்குள்ளே வராமல் இப்படி இங்கனுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களே, இந்த புல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் இங்கே தானே இருக்கேன், நீ அங்கே வரணுன்ற, பிராணனை போகணுன்ற, இங்கனே வணங்கிட்டு இதுதான் சொன்னார் இந்த இடத்துல. ஆமாம், இதை சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அப்போ நம்ம கோயில் கட்டுற சிந்தனையில் இல்லை, கோயில் கட்டின ஐடியா இல்லை. அப்புறம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. உடனே நம்ம மரத்தில் இந்த சிவலிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, சிவலிங்கம் பின்னால் இருக்கிற துராட்சை மரம், இந்த மரத்தடியில் சின்னதாக நம்ம வீட்டில் கிடந்த ஆதி காலத்து அம்மிக்கல் கணங்கரேன்னு அதை நைட்டாக போட்டு தேய்ச்சி ஆடி 18 அன்னைக்கு இங்கே பிரதிஷ்டை பண்ணி நாங்களாக ஹோமம் பண்ணோம். சும்மா முருகப்பெருமானோட மந்திரம், சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லி பதிகங்களை அருணகிரிநாதர் பாடின திருப்புகழ், உங்கள் இதில் நம்ம தேவாரத்தில் கொஞ்சம் பதிகங்களை பாடி நாங்களாக கும்பாபிஷேகம் பண்ணின அன்னைக்கு 3 கருடரை பிறந்தாங்க. எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குது. 3 கருடர் பண்ணதுக்கு. ஆமாம், 3 கருடர் பிறந்தாரு. அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சு. 400 பேர் இருந்தாங்க அன்னைக்கு. இந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சு. அதை விட பெருசு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கத்துல கொடிக்கா இருக்கு பாருங்க, கொடிக்காக்குள்ள இருந்து ஒரு நாகர் வந்து படுத்து கிடந்தாரு. சுத்தி ஆள் நிற்கிறாங்க. அந்த ஆளுகளுக்குள்ள அப்படியே உள்ள வந்து அந்த சாமிக்கு முன்னால வச்சு அந்த பெட்டிக்கு கீழே போய் படுத்தாங்க. படுத்து அந்த மண்டல பூஜை நடத்தணும்ல, மண்டல பூஜை நடத்தின அன்னைக்கு தான் அந்த பெட்டியை விட்டு வெளியில போனாங்க. அந்த நாகர் அந்த கூட ஹோமம் பண்ண தம்பி சொன்னாரு, மண்டல பூஜை முடிச்சுட்டு ஐயா கிளம்பிட்டாங்க. பாம்பு வடிவத்தில் இந்த சித்தர்கள்லாம் கீழே வச்சிருக்கீங்களே, அதுதான் அப்பா அப்படியே சொல்லிட்டு வரேன். அப்போ அன்னை மாதிரி ஆள் வந்தவங்க, நம்ம பேரிடர் காலத்தில் நம்மளுக்கு ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் என்ன நினைச்சோம், இந்த ஒரு கருவறையை மட்டும் போட்டு முன்னால் ஒரு செட்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கருவறை வேலை ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்கள மாதிரி வந்தவங்க, என்னங்க ஒரு கோயில் கட்டுறீங்க, சாமிக்கு ஒரு ஜாமான் எதுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணாமா, ஒரு ரூம் ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, கருவறையும் பக்கத்தில் அஸ்தமண்டபமும் போடணும்னு முடிவு பண்ணோன்னே அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னா நம்மளாக கட்டிடலாம், ஒரு 5 லட்சம்க்குள்ளே நம்ம செலவாக நம்மளாக செஞ்சிடலாம். இது பெருசாக இருக்குது, எப்படி ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். நம்ம ஒரு பேர் வச்சு கொஞ்சம் வசூல் பண்ணி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம முருகப்பெருமானுக்கு வச்ச பேர் ஆவடை மேலே முருகப்பெருமானை நிறுத்தி ஆவுடையப்பர் ஆலயம் இல்லைன்னா சிவனுக்கு உபதேசம் பண்ணதுனால அதே ஆவடை மேலே வச்சு சிவகுரு ஆலயம்னு வச்சிருன்னு முடிவு பண்ணான். ஆலயம் வித்தியாசமாக இருக்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாள் கார்த்திகையில சஷ்டி ஏதோ ஒரு நல்ல நாள். மறுநாள் குலுக்கி போட்டு எடுத்துக்கிறோம்ட்டு போய் படுத்துட்டேன். அதே இடத்துல தான் எப்போ அந்த மேலே தான் தூங்குவேன். இப்போ அங்கே தான் தூங்குறேன். அங்கே அன்னைக்கு நைட்டு ஐயா வர்றாங்க, முருகப்பெருமான் வர்றாங்க. வந்து அவங்களுடைய மேலே நிறுத்தக்கூடாதுன்ட்டாங்க. பாவச்செயல்னாங்க. ஆவட மேலே நிறுத்தக்கூடாது, பாவச்செயல். இந்த இடத்துக்கு பேர் தென்பழனி, எனக்கு பேர் ஞானதண்டாயுதபாணி. இது ஞான பீடம்னாங்க. மௌனம் தியானம் ஞானம். மௌனமாக இருக்கணும், என்னை தியானிச்சிருக்கணும், ஞானம் கிடைக்கும்னு சொல்லுனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதே நான் தென்பழனின்றாரு, ஞானபீடம்ன்றாரு. போய் கோயில் சின்னதாக கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக ஞானபீடம் தியானம் பண்ணணுன்றாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். நம்ம பக்கத்தில் இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு மேலே அந்த மண்டபம் இருக்கும். இது தனியாக அதுக்கப்புறம் இந்த வேலை ஆரம்பிக்கிறேன். இந்த மண்டபத்தை கொண்டாந்து இது மேலே உட்கார வைக்கிறேன். அப்போ தியான பீடம் சொல்லவும் நம்மளுக்கு குருவாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. வர்ற பக்தர்கள் யாராச்சும் மானசீகமாக ஒருத்தவங்கள குருவாக வச்சுக்கிட்டு தியானம் பண்ணட்டும்னு தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, ஞானியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூமிக்கு கீழே குழியை தோண்டி தான் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணி மேலே போட்டு மூடிக்கிட்டு இறைவனை பார்க்க தட்டிக்க உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. குழிக்குள்ளேயே இருந்தா இறைவனோட, இல்லைன்னா மண்ணோடன்னு சொல்லி குழிக்குள்ளதான் போய் தவம் பண்ணுவாங்க. இது அந்த காலத்தில் பெரிய பெரிய பக்தர்களுக்கு அடியார்களுக்கு கிடைச்சது. பாமரனுக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற காலத்தை இந்த 50 அடி நீளம், 30 அடி அகலத்தில் 11 அடி கீழே ஒரு குழியை தோண்டி இந்த 21 சித்தர், மொத்தம் 18 சித்தர். அப்போ 18 வைக்கக்கூடாது, ரெட்டப்படையானாங்க. அப்புறம் அருணகிரிநாதரை வச்சான் 19. அப்புறம் என்ன சொன்னாங்க, முருகப்பெருமார் அண்ணே மாதிரி வந்தா இப்படி வர்றவங்க அது முருகப்பெருமான் சொல்கிறதா நம்ம நினச்சிக்கிறது. பாமன் சுவாமி கலியுகத்தில் முருகப்பெருமானை பார்த்தவங்க அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் ரெட்டப்படையாக இருக்கக்கூடாதுன்றக்காக அம்மா மாயாண்டி சூட்டுக்கோள் மாயாண்டி சாமி முருககுப்தர் தான் அவர், அதனால அவரையும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 21 சித்தர்களை பாதாள நிலையில் வச்சு உங்களை மாதிரி வர்ற பக்தர்களை உட்காந்து தியானம் பண்ணி முருகப்பெருமான் திருவூரில் பெறட்டும்ன்றக்காக இந்த அந்த மாதிரி நல்ல ஒரு அமைதியா குளிர்ச்சியா இருக்கு. கீழே குழுக்குழுன்னு இருக்கு. ஆமா, அது மாதிரி நம்ம இந்த ஆலயம் கட்டி இன்னும் நிறையா இருக்குது, சொன்னோம்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஆலயம் கட்டி 5 வருஷத்தில் இன்னைக்கு எழுதி சஷ்டி விரதம் இருந்தவங்களும் சரி, இந்த மாதம் வளர்புற சஷ்டிக்கு செமையாக இருக்கு. அந்த வளர்புற சஷ்டி வந்து விரதம் பிடிச்சி போனவங்களுக்கு இன்னும் எழுதி வந்தவங்களுக்கு பூரா குழந்தை பிறந்திருக்கு. போன வாரத்தில் கூட 2 பேர்த்துக்கு வளகாப்பு. காவடிலாம் நேர்த்திக்கடன் காவடி தைப்பூசத்துக்கு இங்கே காவடி திருவிழா. தைப்பூசத்துக்கு இப்போ வையாசி விசாகம் பால்கோடை திருவிழா. ஐப்பசி வந்து சஷ்டி விரதம், சூரசம்காரம், திருக்கல்யாணம் நல்லாயிருக்கும். இங்கே இந்த பேர்லாம் கட்டிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு விருப்பப்படுறவங்க கொடுக்குற காணிக்கை. ஆமாம், பக்தர்கள் கொடுக்குறதா. அது போக நம்ம வர்ற எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை அப்படியே சேர்த்து வச்சு இந்த மாதிரி வேலைகள் அடுத்து இந்த ராஜகோபுர வேலை ஆரம்பிக்க போகிறோம். பிளான் போட சொல்லியிருக்கேன். அது வர 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 ஏன்னா நீங்க விளம்பரமே படுத்தாம விளம்பரம் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி நினைக்கிறது? அதாவது நம்ம பலசர கடை நடத்தல, இல்ல இல்ல, நீங்க இந்த கோவில் நீங்க ஒரு போர்டு கூட திருப்போணத்துல வைக்காம அது ஆட்டோமேட்டிக்கா இறை நிறைவு எங்க இருக்கா அங்கக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை. அதாவது ஏழதான் இன்னொருத்தவங்கிட்ட போய் கடை வாங்கினேன், இருக்கப்பட்டவன் எதுக்கு வாங்கினேன்? இறைவன் இங்கே நிறைஞ்சு இருக்கிறேன், பக்தர்களாக வர்றாங்க. பக்தர் இதை இறுதி நம்ம இந்த பகுதியில் போய் யார்கிட்டையும் இதை முருகப்பெருமான் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா ஆலயம் கட்டிக்கு இருக்கையில் ஒரு இடத்துக்கு போனேன், அவர் பேர் சொல்ல வேணாம். ஒரு இடத்துக்கு போனேன், அவங்க தரம்ட்டாங்க. ரூபா இந்த கம்பி வாங்குறதுக்கு போய் கேட்டேன்னு தரம்ட்டாங்க. அப்புறம் அந்த அவங்க பெரிய இடம், பெரிய இடம்னா மதுரையில் அவர் ரொம்ப முக்கியமான புள்ளின்னு வச்சுங்க. அப்புறம் அவங்க ஹெச்ஆர் ஆஃபீஸரை போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கொடுத்துட்டு போங்க. நான் கொடுத்துட்டு போகணுன்னு சொன்னோன்னா அதோட தான் நம்ம ஆர்டியும் போய் கேட்குறதில்ல. அப்போ போய் இந்த மாதிரி கம்பி வாங்கினேன், ஐயாவை பார்த்து சொல்லிட்டேன், நீங்கள் வந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறார், நம்ம காதுபடவே காலையில் விடிஞ்சிருச்சுன்னா ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு கோயிலை கட்டுறேன், குளத்தை விட்டுறோம்னு வேலை இல்லாமல் வந்துடுறாங்கன்றாங்க.
ஓனர் தர்றேன்ட்டாரு, வேலை பார்க்குறப்ப இவர் சொல்கிறாரு. அது போக இன்னொரு இடத்துக்கு வர்றான். இன்னொரு இடத்துக்கு வந்தோன்னா அவங்களும் இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊர் தான், அவங்கள பக்கத்தில் தான் இருக்காங்க, வெள்ளிக்குறிச்சி. அவர் பெரிய சொல்ல வேணாம். அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் நல்ல முருக பக்தர். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10-20 லட்ச ரூபா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறவங்க, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு செலவழிக்கிறார் அப்படின்னு எல்லா பேரும் அன்னை மாதிரி ஆளுகள்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னா போயெல்லாம் அப்போ அங்கே போய் அவர் புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டார் எழுதுறது. என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி திருப்போணத்தில் ஒரு கோயில் கட்டுறாங்களான்னு கேட்ட முருகங்க. இங்கே எந்த கோயில் கட்டுறாங்க, எவனாச்சும் களவாணி போய் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். சொன்னோன்னா அவர் புக்கை கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு செய்கிறேன்ட்டார். அதோடு அப்படியே மனசு நொந்து போச்சு. வந்து அந்த நோட்டு கேட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு படுத்துட்டேன். அதே மாதிரி நைட்டு வந்தார். வாடான்னார். ஏன்டா இப்படி சோர்வாக இருக்குன்னாரு. இதெல்லாம் நடந்தது சும்மா இல்லை, என்ன போல பெரிய ஆலயம் உருவாகாது, எந்த விளம்பரமும் இல்லாமல் இவ்வளோ பக்தர்கள் வரமாட்டாங்க, இவ்வளவு அருள் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ கூப்பிட்றாரு, என்னடா சோகமாக இருக்க, சோர்வாக இருக்கேன். நான் எங்கே போனாலும் அசிங்கமாக அவமானமாக இருக்கேன், யார் பார்த்தாலும் திட்டுறாங்க, திருடேன்றாங்க அப்படின்னா. அப்போ யாருக்காகடா போகிற அப்படின்னா, உங்களுக்காக தான் போகிறேன். யாருக்குடா கோயில் கட்டுறேன், உங்களுக்காக தான் அப்படின்னு இன்னும் நிறையா கேள்வி கேட்டார். எல்லாம் கேட்டு எல்லாம் எனக்கு தானே, அவங்க திட்டுறது என்னையே தானேனாரு. நீ ஏன் கவலைப்படுற, நீ போனாலும் அவர் சொன்னது, நீ போனாலும் வேலை நடக்கும், போகாட்டினாலும் வேலை நடக்கும், பேசாமல் வேலையை பார்த்துக்கிட்டு கோயில் வேலை நடக்கும்னாரு. அதே மாதிரி அதோடு அந்த புக்குக்கெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் வசூலுக்கே போகலை. 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டினேன். எல்லாம் அன்னன்னைக்கு எவ்வளவு என்னென்ன தேவையோ தேடி தேடி வந்துச்சு. நான் என் வீட்டில் என் மகன் 3 பேர் சித்தாள் வேலையும் பார்த்தேன். வசூலுக்கே போக முடியும். இன்னும் எழுதி நாங்கள் யார்கிட்டையும் போய் இப்போ கூட தைப்பூசமா யார்கிட்டையும் போங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எல்லாமே தானாக தேடி வரும். அதுதான் நம்ம ஆலயத்தோட சிறப்பு. குழந்தைகள் பேர் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நேற்று கூட இந்த குழந்தை இல்லாதவங்களாம் வந்தால் ஏற்கனவே வந்தவங்களுக்கு பூரா கொடுத்துட்டாரு. ஏற்கனவே நம்ம இந்த 5 வருஷத்தில் வருஷம் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை பிறந்தோம். அதே மாதிரி போன வருஷம் வந்தவங்களுக்கு பூரா கொடுத்துட்டாரு. இனி இந்த வருஷம் ஐப்பசி சஷ்டி வருதுல, இதுலேருந்து நீ புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு அடுத்த வருஷம் கொடுத்துருவாங்க. குறையில்லை, கேட்டது தென்பழனியில் கேட்டது கிடைக்கும், நினைக்கிறது நடக்கும். கலியுகத்துக்கு கந்தப்பெருமான் தான். கந்தப்பெருமான் காலடியை பிடிச்சவங்களுக்கு என்னைக்கும் கவலைன்றது கிடையாது, கஷ்டம்ன்றது கிடையாது, நஷ்டம்ன்றது கிடையாது. வாழ்க்கையில் சுபிச்சந்தேன்.